டேய், உங்களை பார்த்தா காமெடியா இருக்கு. யார் யாரோ விஜய் சாருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு காமெடியா இருக்குது. டேய், உங்களுக்கு தெரியுமா அவரை பத்தி? விஜய் அண்ணா முன்னாடி ஒருத்தர் நிக்க முடியாது. நாளை தீர்ப்பு படத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவர் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாரு, எவ்வளவு பேரை பார்த்திருப்பாரு, எவ்வளவு பேரை கையாண்டு இருப்பாரு, எவ்வளவு மனதைரியம் இருந்தா சினிமாவை வேண்டாம் நான் அரசியல் வந்து இருக்காரு. இதை கூட யோசிக்காம அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே, அப்ப நீ எவ்வளவு மோசமான ஆளா இருப்பீங்க பாரு. இப்படிக்கு நடிகர் ஷாம். விஜயை விட்டால் யாரும் இல்லை. தேர்தல் களம் எளிதானது இல்லை. 234 தொகுதிகளின் வரலாறு படைப்போம். பெண்கள் பாதுகாப்புக்கு விஜயை விட்டால் யாரும் இல்லை. திருச்செங்கோட்டையில் தாவேகா ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையனின் பேச்சு. விஜய் மதம் சம்பந்தப்பட்ட ஆள் கிடையாது. விஜய் மதம் சம்பந்தப்பட்ட ஆள் கிடையாது. அவர் ரொம்ப நல்ல மனிதர். 1996 வடபழனி சிவன் கோவிலில் நான் நிர்வாக பதவியில் இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் பங்குனி உத்தர திருவிழாவுக்கு பெரிய விழா ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தோம். அதற்கு விஜய் சார் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார். அங்கு வந்து சாமிக்கு மாலை அணிவித்து தேங்காய் உடைத்து அவருக்கு பட்டை போட்டு மரியாதை செய்து அனுப்பி வைத்தேன். ஷூட்டிங் வரும்பொழுது எல்லாம் நிறைய கோவிலுக்கு அவரை நான் அழைத்து சென்றிருக்கிறேன். இப்படிக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணன். தன்னுயிர் தரும் தொண்டர்கள். திமுகவிற்காக வரும் இளைஞர்கள் அனைவரும் தலா ரூபாய் 1000 கொடுத்து அழைத்து வரப்பட்டவர்கள். ஆனால் தாவேகாவிற்கு வரும் இளைஞர்கள் அனைவரும் விஜய்க்காக தன்னுயிராய் இருப்பவர்கள். இப்படிக்கு நாஞ்சில் சம்பத் பேட்டி. விஜய் வந்து இதை மாத்திட்டாரு. விஜய் அண்ணா அரசியல் வந்ததும் அப்புறம்தான் மாணவர்கள் அரசியலை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மாணவர்கள் அரசியலான அசிங்கம், கேவலம், ஊழல் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு மனுஷன் அந்த எல்லா விண்ணப்பத்தையும் உடைச்சிட்டாரு. இப்படிக்கு நடிகர் ஷாம். விஜய் வந்து இதை மாத்திட்டாரு. விஜய் அண்ணா அரசியல் வந்ததும் அப்புறம்தான் மாணவர்கள் அரசியலை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மாணவர்கள் அரசியலான அசிங்கம், கேவலம், ஊழல் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு மனுஷன் அந்த எல்லா விண்ணப்பத்தையும் உடைச்சிட்டாரு. இப்படிக்கு நடிகர் ஷாம். விஜய் பரப்புரைக்கு அனுமதி. ஈரோடு பெருந்துறை அருகே தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை நடைபெறும் 31 ஏக்கரா இடத்திற்கு ரூபாய் 50,000 கட்டணம் செலுத்திய பின் அனுமதி. நிலத்தை பயன்படுத்த தாவேகா சார்பில் டெபாசிட் மற்றும் கட்டணமாக ரூபாய் 1,00,000 செலுத்தப்பட்டுள்ளதால் அனுமதி. பரப்புரை செய்யும் இடம் அறநிலையம் துறைக்கு சொந்தமானது என விஜயபுரி அம்மன் கோவிலில் செயல் அலுவலக மாவட்ட ஆட்சியர் காவல்துறையினர் கடிதம் அளித்திருந்தார். சம்பவம் செய்யும் செங்கோட்டையன். செங்கோட்டையன் முன்னிலையில் அதிமுகவில் இருந்து விலகிய விஜயின் தாவேகாவில் இணைந்த தொண்டர்கள். திமுகவில் இருந்தும் பலர் தாவேகாவிற்கு இணைவதாக செங்கோட்டையன் தகவல்.